இன்றைய இயேசுவின் நினைவு திருவிழாவானது நாம் அனைவரிடமும் பல கேள்விகளை எழுப்ப செய்கிறது. முதலாவது கேள்வியானது, நாம் இந்த உலகில் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கின்றோம், எதற்காக இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் படுகின்றோம், இதனால் என்ன பயன் என்ற கேள்விக்கு உலகிலேயே ஒரே ஒரு மதத்தில் தான் முழுமையான ஆன்சர் கிடைக்கின்றது, பதில் கிடைக்கின்றது. அது எங்கே என்றால் இயேசுவின் நினைவில். இயேசு தனது நினைவை முன் எடுத்து வைக்கின்றார். யாராவது பைபிள் எடுத்தது இருக்கீங்களா? அது பைபிள் இருக்கா? இருக்குன்னா ஆமா படிங்க. புனித லூக்கா என்ற செய்தி அதிகாரம் 9 திருவசனங்கள் 51 படியுங்கள். 9:51 புனித லூக்கா என்ற செய்தி. கொஞ்சம் வேகமாக சத்தம். 9:51 இயேசு விண்ணேற்பு அடையும் நாள் நெருங்கி வரவே. இயேசு எருசலேமை நோக்கி செல்ல தொடங்கினார். அதாவது இயேசு விண்ணேற்பு அடைய போகிறார் என்பதை அவர் முழுதும் அறிந்திருக்கின்றார். அறிந்திருந்த காரணத்தினால் எருசலேமை நோக்கி செல்கின்றார் என்றால் அவருடைய துன்பங்கள் அடையவோ, சிலுவையில் அறையப்படவோ, மறிக்கப்படவோ, 3 நாள் உயிர் தருவோ, அதனால் அங்கே அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே நோக்கி பயணம் செய்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அதே போன்று அமைகின்ற வாழ்க்கைதான். துன்பங்கள் அடையவும், சிலுவை மரணம் போன்ற வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவும், மறிக்கவும், உயிர்க்கவும் வேண்டும் என்பதுதான் இயேசுநாதர் நமக்கு சொல்கின்றவர். எனவே அந்த விண்ணேற்பை நோக்கி இயேசு காலடி வைக்கின்றார். இந்த விண்ணேற்பை பற்றி நாம் பலவிதமான கேள்விகளை கேட்கலாம். முதலாவதாக, இயேசு உயிர்த்த போது உடலோடு உயிர்த்தெழுந்தாரா, வெறும் ஆன்மாவோடு உயிர்த்தெழுந்தாரா? உடலோடு உயிர்த்தெழுந்தார். உடலோடு உயிர்த்தெழுந்தார் என்றால் உடலோடு எழுக்கப்பட்டு விட்டார். அப்ப தந்தைக்கு உடல் இல்லை, பரிசுத்தாவிக்கு உடல் இல்லை, இயேசுக்கு மட்டும் உடலோடு அவர் விண்ணேற்படைந்தாரா, உடலோடு எடுத்துக் கொள்ளப்பட்டாரா என்றால், ஒரு சின்ன உதாரணம். தண்ணீரை பற்றி நமக்கு தெரியும். தண்ணீர் 3 வடிவங்களில் இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் லிக்விட், சோலிட், கேஸ். அதாவது லிக்விட்னா தண்ணீர் திரவமாகவும் இருக்கும், சோலிட் திடப்பொருளாகவும் இருக்கும், கேஸ் வாயுவாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டாக நம்ம ஃப்ரிட்ஜில், நம்ம டீப்ரிஜரேட்டரை ரொம்ப கூல் பண்ணோம்னாக்க அதில் எது பனிக்கட்டியாக மாறுது? எதுமா பனிக்கட்டியாக மாறுது? வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்கள, தண்ணி தானே பனிக்கட்டியாக மாறுது, பனிக்கட்டியாக மாறுது. இப்போ பனிக்கட்டி மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது தமிழில் என்ன சொன்னீங்க? ஆலங்கட்டி. அந்த மழை பெய்யும் பொழுது நம்ம ஓடி போய் எடுத்துட்டு அந்த பனிக்கட்டியை வச்சுட்டு மீண்டும் போய் எடுத்துட்டு வருவோம். மறந்து அது கரண்டு போயிடும். அது போனிச்சு, அதனுடைய அது உருவம் மாறினது. ஆனால் அது இருக்குதா இல்லையா? தண்ணியா மாறிடுச்சு இல்ல, மாறினது இருக்குதா இல்லையா? இருக்கு. எங்க இருக்கு? காற்றாக மாறிவிட்டது. அதாவது தண்ணீரானது திரவமாகவும் இருக்கிறது, திடப்பொருளாகவும் இருக்கின்றது, வாயுமாக இருக்கின்றது. இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் இந்த 3 நிலையிலும் இருக்க முடியும் என்றால், இறைவனாகிய அவர் எல்லா நிலையிலும் இருக்க முடியுமா, இருக்க முடியாதா? கேள்வி கேட்கிறமா? நான் உண்மை எடுத்து பேசல நினைக்கிறேன். காது உள்ளவர்கள் பேசக்கூடியவர்கள் தான் பேசுகிறேன் நினைக்கிறேன். பதில் சொல்லுங்கள். அப்போதுதான் நான் கொடுக்கும் இந்த பிரசங்கத்திற்கு அர்த்தம் உண்டு. எனவே இயேசுநாதர் எல்லா வடிவத்திலும் இருக்க முடியுமா, முடியாதா?
வெரி குட். அப்படி பதில் சொல்லியிருந்தா நீங்களும் உயிரோடு என்ன இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். எனவே இயேசுநாதர் அந்த 3 வடிவத்திலும் இருக்கக்கூடியவர். நாம் யோவான் எழுதிய நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு 1:14 அருளப்பர் எழுதியது. ஜான்ஸ் காஸ்பல் 1:14 படிக்கமா? 1:14. வார்த்தை மனு உருவானார். வார்த்தையானது மறு உருவானார். மனிதராகிய நாம் இயேசு என்ன விரும்புகின்றார்? வார்த்தையாக மாற இயேசுநாதர் என்ன செய்தார்? விண்ணேற்பு அடைந்தார். அதுதான் விண்ணேற்புடைய 2வது நோக்கம். முதல் நோக்கம் இயேசு விண்ணேற்பு அடைவதற்காக துன்பங்களை அனுபவித்தார், தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவரை போன்ற மனிதர்களாகிய நாம் அனைவரும் வார்த்தை எவ்வாறு மனு உருவானதோ அது போன்ற மனு உருவாகிய நாம் அனைவரும் என்னவாக மனு வார்த்தையாக மாற நம்மை இறைமகன் இயேசு விண்ணேற்பு அடைந்தார். இதனை மீண்டும் நல்ல முறையில் கருத்துக்குள்ள யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 திருவசனங்கள் 2:3 படிங்களே. திருவசனங்கள் 2:3 யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14. ஒருத்தர் மட்டும் கரெக்டாக அதாவது என்னுடைய தந்தையின் இல்லத்தில் பல இடங்கள் உள்ளன, அந்த இடங்களில் நான் போய் உங்களுக்கான ஏற்பாடு செய்கின்றேன். நாம் தங்குவதற்காக, நாம் இறைவனோடு ஒன்றிப்பதற்காக இறைமகன் இயேசு என்ன செய்ய விரும்புகின்றார்? விண்ணேற்பு அடைகின்றார். விண்ணேற்பு அடைவதர் என்றால் இயேசு நம்மை பிடிக்கவில்லை. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக எங்கள் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சொல்லுவது நல்லதுதான். ஏன்னா நம்ம குடும்பங்கள் மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சொத்து பிரச்சனை, இந்த சின்ன சண்டைகள் இது மாதிரி இருந்துச்சு. சொல்லி பார்த்தேன், கேட்கல. நான் உங்களை எல்லாம் பிடிக்கல, உங்களோட பிரிஞ்சு இருக்கிறேன்னு 2-3 மாதம் அவங்களோட எல்லாத்தையும் பிளாக், ஏன்னா நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசாமல் இருந்தேன். ஆனால் இயேசுநாதர் பிரிந்து நம்மை பிடிக்கவில்லை என்பதற்காக அல்ல. அது சொல்லப்படுவது என்னவென்றால், நான் போய் உங்களுக்காக இடத்தை தயார் செய்வதற்காக நான் விண்ணேற்பு அடைகின்றேன். அது ஒரு காரணம். 2வது, நான் செல்லவில்லை என்றால் உங்களுக்கு வழிகாட்டும், உங்களோடு நிரந்தரமாக இருக்கின்ற தந்தையாகிய இறைவன் யாரை அனுப்ப மாட்டார் என்று சொல்கின்றார்? பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்ப மாட்டார். ஆனால் நான் இருக்கும் வரை பரிசுத்த ஆவி உங்களிடம் வரமாட்டார். நான் சென்று விட்டால் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களோடு என்று நிரந்தரமாக இருக்க பரிசுத்த ஆவியை அனுப்புவதற்காக இயேசு விண்ணேற்பு அடைகின்றார். அதனால் தான் அடுத்த வாரம் நம்ம என்ன கொண்டாடுவோம்? என்ன திருவிழா கொண்டாடுவோம்? அடுத்த வாரம் திருவிழா கொண்டாடுவோம். தூய ஆவி இறங்கி வர்றதுக்கு திருவிழா கொண்டாடுவாங்கல்ல. இயேசு விண்ணேற்பு அடையவில்லை என்றால் தூய ஆவி நம்மிடம் இறங்கி விட மாட்டார். எனவே இந்த விண்ணேற்பை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே தான் இயேசு விண்ணேற்பு அடைந்தார். ஆனால் விண்ணேற்பு அடைந்தவுடன் இன்றைய சுவிசேஷமானது நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தால் அவர்கள் அவரை வணங்கிவிட்டு, இயேசு விண்ணேற்பு அடைந்த பிற்பாடு அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். இங்கே சொல்லப்படுவது, இயேசு பிரிந்த பிற்பாடு வாழ்க்கையின் நடைமுறை என்னவா இருக்கும்? பிரிஞ்ச பிற்பாடு நம்ம போய் வண்டி எடுத்துட்டு வந்தோம், உள்ள போறதை பார்த்துட்டு ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. அவனை அழுதுட்டு டாட்டா காட்டிட்டு போனான், நானும் அழுதுட்டு டாட்டா காட்டிட்டு வந்தேன்னு நம்ம சொல்லுவோம். அதுதான வாழ்க்கை நடைமுறை. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகின்றது? அவரை வணங்கி விட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டிய வேலைகள். ஒன்று, பெரும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். ஏனென்றால் நமது இறைவன்
நமது இயேசு நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றார். நீங்கள் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கமா. 28:20 புனித மத்தேயு எழுதிய சுவிசேஷம். டீச்சரா இருக்க போல இருக்கு. கேட்க பாஸ்டர் கரெக்டா படிக்கிறாங்க. ஏதோ உலகம் முடியும் நாள் வரை யாரு நம்மோடு இருக்கிறார்? இயேசு நம்மோடு இருக்கின்றார். இயேசு நம்மோடு இருக்கின்றார், ஆனால் மறைமுகமாக இருக்கின்றார். ஏன் இயேசு எல்லாருக்கும் பார்வையில் அறிந்தவாறு இருக்கக்கூடாது என்று ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருமா? வரக்கூடாதா? வருமா? வரும். உங்க ஊர்ல என்ன பஞ்சாயத்து போடா? உங்க ஊர்ல பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்காரா? ஆமா, ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை கொசு எடுத்துட்டாரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை கூப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஏசுநாதர் என்ன சொல்ல விட்டுருவீங்களா? ஏசுநாதர் கண் பார்வைக்கு ஏற்றார் போல இருந்தா ஏசுநாதர் சொல்ல விடுவீங்களா? ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு பிரசிடென்ட் நீங்க விட மாட்டீங்க. அவர் வந்துட்டு இதுக்கெல்லாம் சின்னதுக்கெல்லாம் என்ன கூப்பிட்டு இருக்கீங்கன்னு அவரே மன உளைச்சல் படுவாரா இல்லையா? சொல்லுவாரு, இதுல நீங்களே தீர்த்துருக்கலாம், இதுல என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி இயேசுநாதர் நமது கண்முன் இருந்தால் கொசு கடித்ததுக்கு கூட நம்ம கூட போய் விடுவோம். எனவேதான் இறைவன் இயேசு மறைமுகமாக இருக்கின்றார். ஏன் மறைமுகமாக இருக்கின்றார்? இயேசுவை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்பதை மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 7-8 அழகாக சொல்கின்றார். அதனைத்தான் அந்த பாடலை நம்ம டெய்லி எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, இந்த பாட்டை தான் போடுவோம். படிக்குமா? 7-8. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. பாட்டு கேட்கணும்னே போதுமே. எந்த திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, என்ன குடி போறதா இருந்தாலும் இந்த பாடலை நாம் போடுவது உண்டு இல்லவா? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப யார்கிட்ட கேட்கணும்? இயேசுவிடம் கேட்கணும். அப்புறம் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இயேசுவை தட்ட வேண்டும். அடிக்கடி தட்டினால்தான் அவர் நமக்காக திறப்பார். இயேசுவை தட்டினால் எவ்வாறு நம்மிடம் உறவாடுவார் என்பதை திருவெளிப்பாடு புத்தகம் 3:20 படிக்குமா? தட்டினால் எவ்வாறு இயேசு நம்மோடு வருவார்? திருவெளிப்பாடு 3:20 கடைசி புத்தகம். வாங்க, இது வேகமா முடியுமா? 3:20 நான் கதவுகளில் நின்று கட்டிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கட்டுவார். யாரெல்லாம் கதவை திறப்பார்களோ, இயேசுநாதர் தட்டும் பொழுது நம்ம எழுதிய யாரெல்லாம் கதவை இயேசுக்காக கதவை திறக்கின்றார்களோ அவர்களுடன் வந்து அவர்களோடு யார் உணவு இருந்துவார்? இயேசு உணவு இருந்துவார். எனவேதான் இயேசு நம்மை தட்டவும் நம்மை தட்ட செய்யவும் சொல்லுகின்றார். அப்புறம் மேலும் தேடுதல் கண்டடைவீர்கள். நாங்கள் இயேசு தேடி கண்டறிய பொருள், தேடி கண்டறிய பொருள் அறியாத ஒரு பொருள், விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. இயேசுவை தேட வேண்டும். ஏன்னா இயேசுவை தேடும் பொழுதுதான் அவர் நமக்கு முழுமையாக கிடைக்கும். எனவேதான் இயேசு முன்னேற்பாடைந்தார். முன்னேற்பாடைந்ததன் காரணங்கள் இது போன்ற பல காரணங்களை சொல்லலாம். ஆனால் இந்த பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணங்களை ஒன்றிணைக்கும் பொழுது நாம் இப்பொழுது இந்த ஆண்டை எந்த ஆண்டாக நாம் கொண்டாடி வருகின்றோம்? ஜூப்ளி ஆண்டு 2025 கொண்டாடி இருக்கின்றோம். அதனுடைய முக்கிய நோக்கம் என்னமா? எதிர்நோக்கு என்றால் என்ன என்பதை யூதேயர்களுக்கு இந்த திருமுகத்தில் 11:1 படிங்க. ஹீப்ரூஸ் லெட்டர் டு தி ஹீப்ரூஸ் தமிழ்ல
யூதர்களுக்கு என்ன லெட்டர் டு தி ஹீப்ரூஸ் யூதர்களுக்கு எழுதிய திருமுகம் 11:1. நம்பிக்கை என்பது அல்லது எதிர்நோக்கி என்பது இன்னொரு படிக்குமா என்னது எதிர்நோக்கி கிடைக்கும் என்ற உறுதி. அதை மீண்டும் படிச்சீங்கன்னா படிக்கல, அதாவது மீண்டும் அதை கண்டினியூ பண்ணுங்கள. கண்ணுக்கு புறப்படாத ஒன்றை, அதாவது நாம் கண்ணோக்கி பார்க்க முடியாது, அதை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் எதிர்நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த எதிர்நோக்கு பயணம் என்பது நாம் ஒருவரும் ஒரு நாள் இயேசுவோடு விண்ணகத்தில் இருக்கும் என்பதுதான் அந்த எதிர்நோக்கு. எனவே தான் அந்த எதிர்நோக்கு பயணத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த எதிர்நோக்கு பயணத்தை எவ்வாறு செய்ய வேண்டும்? பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு இருந்தார்கள். எனவே அந்த எதிர்நோக்கு முடிவு அடையும் வரை நாம் ஒவ்வொருவரும் இறைமகன் இயேசுவை போற்றி புகழ்ந்து நாம் வாழ்வோமாக. இதுவே நமது கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுவே நாம் அடைய வேண்டிய வாழ்வின் லட்சியம். அது என்னவென்றால், விண்ணேற்பு இயேசு எவ்வாறு விண்ணேற்பு அடைந்தாரோ அதுபோன்று நாம் இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் நமது கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல, பிற மதத்து மக்களும் இயேசுவோடு ஒன்றித்து ஒரு நாள் விண்ணேற்பு அடைய வேண்டும் என்பதுதான் நமது வாழ்க்கையின் லட்சியம். அந்த வாழ்க்கையின் லட்சியத்தை நாம் ஒவ்வொருவரும் அடைய இந்த திருப்பலியில்